Hi friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 6th third termல சயின்ஸ்ல யூனிட் 4 our environment நமது சுற்றுச்சூழலை தான் பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். So the surrounding of or space in which a person or animal or plant lives is known as an environment. So environment அப்படின்னா சுற்றுச்சூழல். ஸோ சுற்றுச்சூழல் அப்படின்னா மனிதர்கள், விலங்குகள் மற்றும் அந்த பிளான்ஸ் எல்லாமே வாழ்கிற இடம் இல்லையா. ஸோ அவங்கள அது வாழ்கிற இடம் அண்டு அது சுற்றி இருக்கிற அந்த சூழலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன, நம்மளை சுற்றி இருக்கிறது தான். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சூழலை தான் என்விரான்மெண்ட், நமது சுற்றுச்சூழல். அண்ட் இது வந்து லிவிங் திங்ஸாக இருக்கலாம் ஒரு நான் லிவிங் திங்ஸாக இருக்கலாம். லிவிங் திங்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். நான் லிவிங் திங்ஸ் என்ன சொல்லுவோம், ஏபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் அப்படின்னா, பயோட்டிக் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம், அப்போ அது வந்து என்னது, உயிருள்ள காரணிகள். அண்ட் ஏபயோட்டிக்ஸ் உயிர் உள்ளது இல்லையா. ஸோ ஏபயோட்டிக் அப்படின்னா உயிரற்ற. ஸோ ஏபயோட்டிக் ஃபேட்டர்ஸ் அப்படின்னா உயிரற்ற காரணிகள், பயோட்டிக் ஃபேட்டர்ஸ் அப்படின்னா உயிருள்ள காரணிகள். ஸோ ஏபயோட்டிக் ஃபேட்டர்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ். ஸோ ஏபயோட்டிக் ஃபேட்டர்ஸ் அப்படின்னா வந்து உயிர் இல்லாதது இல்லையா. ஸோ என்னெல்லாம் சொல்கிறாங்க, சன்லைட், ஏர், வாட்டர் அண்ட் மினரல் அண்ட் சாயில் இருக்கிற அந்த மினரல்ஸ். பயோட்டிக் ஃபேட்டர்ஸ் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், பாக்டீரியா அண்டு மோர். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னது பயோட்டிக் ஃபேக்டர்ஸாக. ஆர்கானிசம்ஸ் லிவ் கான்ஸ்டன்ட்லி இன்டராக்ட் வித் ஒன் another அண்ட் அடாப்ட் themselves to கண்டிஷன்ஸ் ஆஃப் தேர் என்வரான்மெண்ட். ஸோ அவங்களோட சுற்றுச்சூழலை பொறுத்து ஒவ்வொரு ஆர்கானிசமும் இன்னொரு இதை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கோசிஸ்டம் அப்படின்னா என்னது, சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்கோசிஸ்டம் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, நான் லிவிங் ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, எல்லாமே சேர்ந்து ஒரு உருவாக்குற ஒரு கட்டமைப்பு தான் வந்து என்ன சொல்கிறாங்க, எக்கோசிஸ்டம், சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஈச் பார்ட் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம், ஸோ ஒவ்வொரு பகுதிகளும் இல்லைன்னா ஒவ்வொரு மெம்பர்ஸ் இல்லைன்னா அதில் இருக்கிற உறுப்பினர்கள், ஐ மீன் அந்த பிளான்ஸாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ரோல் இருக்குது, வேலை வந்து இருக்குது. ஸோ எனி சேஞ்ச் இந்த என்விரான்மெண்ட், ஸோ என்விரான்மெண்ட்டில் சூழலில் வந்து மாற்றம் ஏற்படும் போது எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர். ஸோ ரொம்ப அந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, இல்லை வந்து ரெயின் வந்து ஹெவியாக இருக்கும்போது, நல்ல மழை பெய்யும் போது அது வந்து எக்கோசிஸ்டம்க்கு ஒரு இம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இந்த மாதிரி இருந்தால் அது வந்து என்ன பண்ணும், அந்த சூழ்நிலை மண்டலத்துக்கு ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் பார்த்தோன்னா, ஒன்று வந்து நேச்சுரல், இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல், இயற்கை மற்றும் செயற்கை. அண்ட் நேச்சுரல் பார்த்தோம் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக்கு. ஸோ நீரில் வாழ்கிறதும் நிலத்தில் வாழ்கிறதும். அதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியலும். அந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. நேச்சுரல் எக்ஸாம்பிள் வந்து என்னது, டெரஸ்ட்ரியலுக்கு வந்து ஃபாரஸ்ட்டு. இது அக்வாட்டிக், நீரில் வாழ்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன, நீர் மீன் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, அந்த நீர் ரிலேட்டடான சூழ்நிலை மண்டலம். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாண்டு. அண்ட் ஆர்டிஃபிஷியலை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டெரஸ்ட்ரியலுக்கு வந்து கார்டன் அண்ட் அக்வாட்டிக் வந்து நம்ம அக்வாரியம் சொல்லுவோம் இல்லை. ஸோ ஃபிஷ் டேங்க் அந்த மாதிரியெல்லாம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் இருக்குது, உயிர் உள்ளது அண்ட் உயிரற்றது. ஸோ பயோட்டிக் வந்து என்னன்னு தெரியும், நம்ம லிவிங் ஆர்கானிசம், பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் அதெல்லாமே. ஏபயோட்டிக் பார்த்தோம் அப்படின்னா நான் லிவிங் காம்போனன்ட். ஸோ இந்த ஏபயோட்டிக்கே வந்து கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், இன்னும் வந்து எடாஃபிக் ஃபேக்டர்ஸ், அதாவது சாயில் ரிலேட்டடாக மண் சார்ந்த காரணிகள். எடாஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா மண் சார்ந்த காரணிகள். ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இயற்பியல் காரணிகள். ஸோ ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைட் இருக்குது, டெம்பரேச்சர், விண்டு, ஹியூமிடிட்டி. ஸோ ஹியூமிடிட்டி அப்படின்னா என்னது, காற்றோட ஈரப்பதம். அண்ட் எடாஃபிக் ஃபேக்டர்ஸ் மண் சார்ந்த அந்த காரணிகள் என்ன சொல்கிறாங்க, அந்த மண்ணில் இருக்கிற தண்ணி, வாட்டர், அந்த சாயிலில் இருக்கிற வந்து ஏர், அண்ட் சாயிலில் இருக்கிற ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், அதாவது கரிம பொருட்கள் ஆர்கானிக் மெட்டீரியல் அப்படின்னா. அண்ட் அந்த பாண்ட் எக்கோசிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நேச்சுரல் எக்கோசிஸ்டம். ஸோ நேச்சுரல் எக்கோசிஸ்டம் அப்படின்னா என்னது, இந்த ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் வந்து உருவான ஒரு சூழ்நிலை மண்டலத்தை தான் என்ன சொல்கிறாங்க, நேச்சுரல் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹியூமனோட மனிதர்கள் வந்து தலையிடின்றி உருவான ஒரு சூழ்நிலை மண்டலம் தான் நேச்சுரல் எக்கோசிஸ்டம். இது வந்து அக்வாட்டிக்காக இருக்கலாம், இல்லை வந்து டெரஸ்ட்ரியலாக இருக்கலாம். ஸோ நீரில் காணப்படும் அல்லது நிலத்தில் காணப்படும் சூழ்நிலை மண்டலம். ஸோ இப்போ அக்வாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா என்னெல்லாம் சொல்லலாம், சீ சொல்லலாம், ரிவர், லேக், பாண்ட் அண்ட் பட்டில்.
ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் எக்கோசிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து நீரில் காணப்படும் ஒரு சூழ்நிலை மண்டலத்துக்கு எக்ஸாம்பிள். இதே வந்து நீரில் வெளியில் நிலத்தில் காணப்படுறது என்ன சொல்கிறாங்க, டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் என்ன இருக்கும், ஃபாரஸ்ட், மவுண்டன், டெசர்ட். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சது தான், ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நேச்சுரல் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா செயற்கையாக செய்கிறது. அதுலேயும் 2 டைப்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்னது, அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ டெரஸ்ட்ரியல் அப்படிங்கிறதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேடி ஃபீல்டு, அதாவது நெல் வயல், அப்புறம் வந்து கார்டன்ஸ், தோட்டம், அதெல்லாமே. அக்வாட்டிக் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிஷ் டேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அக்வேரியம் அப்படின்னா என்னது, நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து அந்த பிளேஸில் ஃபிஷ் மற்றும் வேறு வாட்டர் கிரியேச்சர்ஸ், நீரில் வாழ சில வேறு அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுற இடம் தான் வந்து அக்வேரியம். ஸோ அக்வேரியம் வந்து சின்ன டேங்காக இருக்கலாம், வீட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா, வீட்டில் வச்சுருக்கிறது ஃபிஷ் டேங்கு. ஓகே, அது வந்து அதையும் நம்ம அப்படி தான் சொல்லுவோம்ல, சின்ன டேங்காக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பெரிய லார்ஜ் பில்டிங்கில் இருக்கலாம், அந்த பில்டிங்கில் நிறைய டேங்க்ஸ் அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ அதுதான் அக்வேரியம், ஃபிஷ்ஷஸை வந்து வச்சுக்கிற இடம். ஓகேவா. டெராரியம் அப்படின்னா என்னென்னா நிலவாழ் காட்சியகம், அதாவது இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே வந்து அமைச்சா வந்து மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த ஃபாரஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஒன்று க்ரியேட் பண்ணி வைக்கிறது தான் டெராரியம். அங்கே வந்து நிலவாழ் உயிரினங்கள் வந்து இருக்கும். ஸோ aquarium and terrarium வந்து are used to observe animal and plants are more closely. They are also used for decoration. ஸோ இது வந்து அலங்காரத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்புறமா வந்து ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப். ஸோ ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப் அப்படின்னா உணவு சங்கிலி மற்றும் உணவு வலை. ஸோ லிவிங் ஆர்கானிசம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட ஒரு என்ன சொல்கிறதுக்கு டெய்லி ப்ராசஸ் வந்து நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுட்டு தேவையில்லையோ. ஸோ ஃபுட்லேருந்து தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ சம் ஆர்கானிசம் என்ன பண்ணணும்னா அவங்களோட ஃபுட்டை அதுவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பிளான்ட்ஸு. ஆனால் சில ஆர்கானிசம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அது வந்து இன்னொரு ஆர்கானிசமாக டிபெண்ட் பண்ணியிருக்கும். எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ நம்மளால் நம்மளோட ஃபுட்டை வந்து ஓனாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது, நம்மளோட உடம்புல வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இன்னொரு ஆர்கானிசம்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை வந்து 2 வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிறது என்னது, எந்த ஒரு ஆர்கானிசம் தன்னைத்தானே வந்து அதுக்கு ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுதோ அதை தான் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது வந்து வேற ஒரு ஆர்கானிசத்தை சாப்பிடாது. ஓகே, அதுதான் வந்து ப்ரொடியூசர்ஸாக. ஸோ ப்ரொடியூசர்ஸை வந்து இன்னும் ஒன்று சொல்லலாம். அது என்ன சொல்லலாம்னா ஆட்டோட்ராப்ஸ், அதாவது தற்சார்பு ஊட்ட உயிரிகள் அப்படிங்கிறாங்க. ஸோ பிளான்ட் தான் வந்து ப்ரொடியூசர்ஸ், ஏன்னா அது அதோட ஃபுட்டை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. தென் கன்சியூமர்ஸ் அப்படின்னா வந்து நுகர்வோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ யாருக்கு வந்து ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியலையோ அவங்கள வந்து கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அவங்க வந்து இன்னொரு ஆர்கானிசம்ஸை ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை வந்து சாப்பிடுவாங்க, அண்ட் இல்லைனா இன்னொரு ஆர்கானிசம்ஸை வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இதை தான் வந்து கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா அனிமல்ஸும் வந்து என்ன அப்படின்னா கன்சியூமர், ஏன்னா அதால் வந்து ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ கன்சியூமரை என்ன சொல்கிறாங்க, ஹெட்ரோட்ராப்ஸ், அதாவது பிற சார்பு ஊட்ட உயிரிகள். நெக்ஸ்ட் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெர்பிவோரஸ். ஸோ ஹெர்பிவோரஸ் அப்படின்னா என்னது, தாவர உண்ணிகள். ஸோ அந்த ஒரு அனிமல்ஸ் வந்து இந்த பிளான்ட்ஸை மட்டுமே சாப்பிட்டுச்சு அப்படின்னா அது வந்து தாவர உண்ணிகள். எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க கேட்டில், டீர், கோட், ராட்ஸ், இதெல்லாமே வந்து பிளான்ட்ஸை மட்டுமே சாப்பிடுமா. அண்ட் கார்னிவோரஸ் அப்படின்னா என்னது, ஊன் உண்ணிகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ ஊன் உண்ணிகள் அப்படின்னா இது வந்து இந்த அனிமல் வந்து வேற ஒரு அனிமலை வந்து சாப்பிடும். ஓகேவா. ஸோ அனிமல் இன்னொரு அனிமலை சாப்பிடும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஊன் உண்ணிகள். எக்ஸாம்பிள் வந்து லயன், டைகர், ஃப்ராக் அண்ட் ஆல். அப்புறம் வந்து ஒமினிவோரஸ். ஸோ அதாவது எல்லாத்தையும் சாப்பிட்றது, பறக்கிறது, நிற்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சாப்பிட்றது. அனிமல் தட் ஈட் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே, பிளான்ட்ஸையும் சாப்பிடுவாங்க அண்ட் அனிமல்ஸையும் சாப்பிடுவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஆல்சோ டாக்ஸ், க்ரோ, இதெல்லாமே வந்து ஓம்னிவோரஸ், அனைத்து உண்ணிகள். அப்புறமா டீகம்போசர்ஸ் அப்படின்னா சிதைப்பவர்கள், அதாவது இந்த வேஸ்ட் அப்புறம் டெட் ஆர்கானிசம் எல்லாமே வந்து அந்த கெமிக்கல் அந்த பிரேக் டவுன் பண்ணுவோம். ஓகேவா. ஐ மீன் அந்த காம்ப்ளெக்ஸாக இருக்கிற அந்த மெட்டீரியலை வந்து சிம்பிள் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக மாற்றுறது தான் வந்து டீகம்போசர். ஸோ இது யார் பண்ணுற வேலை அப்படின்னா பாக்டீரியம் அண்ட் ஃபங்கஸ். ஸோ அது வந்து நமக்கு அந்த சாயிலில் திரும்ப நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்கும். அந்த நியூட்ரியன்ஸ் வந்து பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணி அதோட வளர்ச்சிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கும். அப்புறமா ஃபுட் செயின். ஸோ ஃபுட் செயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட்டில் பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், இந்த டீர் வந்து மான் வந்து அந்த படத்தை பார்த்தா தெரியும், என்னது மான் வந்து என்ன பண்ணும், பிளான்ட்டை வந்து சாப்பிடும். ஸோ இந்த மானை வந்து யார் சாப்பிடுவான், டைகர் வந்து சாப்பிடுவாங்க. டைகர் வந்து சாப்பிடும் இல்லையா. ஸோ
இந்த எக்கோசிஸ்டம் தான் வந்து செயின் மாதிரி, ஓகேவா. இது பிளான்ட்டை வந்து ஒரு அனிமல் டீர் சாப்பிடுது. ஸோ அந்த மானை வந்து புலி சாப்பிடுது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்த ரிலேஷன் தான் அந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சீக்வன்ஸை தான் என்ன சொல்கிறாங்க ஃபுட் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஹூ ஈட்ஸ் ஹூம் இன் அன் எக்கோசிஸ்டம். ஸோ ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் யார் எதை சாப்பிட்றா அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க ஃபுட் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, எப்படி வந்து ஒரு ஆர்கானிசமுக்கு நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்கிது, ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்கிது, ஓகேவா. ஃபுட் செயின் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரொடியூசர், கன்சூமர் அண்ட் டீகம்போஸ். ஸோ இந்த மூணுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து சொல்கிறது வந்து என்னது அந்த ஃபுட் செயின் தான். ஸோ எக்ஸாம்பிள் வந்து டெரஸ்ட்ரியலில் வந்து எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் லேக்கில் வந்து என்னென்னா ஒரு அக்வாட்டிக் பிளான்ட் இருக்கும். ஸோ அதை வந்து இன்செக்ட் சாப்பிடும், அதை வந்து இன்னொரு லார்வா சாப்பிடும், அண்ட் அதை லாஸ்ட்டாக அதை வந்து ஃபிஷ் வந்து சாப்பிடும். எனர்ஜி ஃப்ளோ. ஸோ எனர்ஜி வந்து எப்படி வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபுட் செயின் இருக்கு இல்லையா, உணவு சங்கிலி வந்து எதுலேருந்து தொடங்குது அப்படின்னா அந்த சன்லேருந்து, ஓகேவா. எனர்ஜி கிவன் வந்து ஆற்றலை வந்து கொடுக்குற சன்னுலேருந்து தான் அந்த ஃபுட் செயின் வந்து தொடங்குது. ஸோ ஏன் அப்படின்னா இப்போ பிளான்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா பிளான்ட்ஸ் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணணுன்னா என்ன வேணும், அதுக்கு அந்த வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதுக்கு தேவையான இது வந்து என்னது சன் வந்து அந்த எனர்ஜி சன்லேருந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போது வந்து அந்த எனர்ஜி ஃப்ளோ அந்த ஃபுட் செயின் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணணும், சன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த சன் வந்து அந்த பிளான்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த பிளான்ட்டை வந்து ஒரு கிராஸ் ஹோப்பர் வந்து சாப்பிடும்போது அந்த எனர்ஜி வந்து அந்த பிளான்ட்லேருந்து எங்கே போகும், கிராஸ் ஹோப்பரை போகும். ஸோ இப்போ அந்த கிராஸ் ஹோப்பரை ஒரு ஃப்ராக் வந்து சாப்பிடும்போது அந்த எனர்ஜி வந்து ஃப்ராகுக்கு போகும். அண்ட் அதே மாதிரி அது வந்து க்ரோக்கு போகும். அண்ட் அதாவது அந்த ஃப்ராகை வந்து ஒரு காகம் சாப்பிடும்போது அந்த காகத்துக்கு வந்து போகும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா primary energy production in the world of living thing is produced by the plant. ஸோ primary energy production வந்து முதன்மை ஆற்றலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது எது அப்படின்னா பிளான்ட்ஸ். எதன் மூலமாக, ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக. ஸோ ஃபுட் செயின் வந்து எதுலேருந்து பிகின் ஆகுது, சன், எனர்ஜி கிவன் பை த சன், ஓகேவா. ஸோ அந்த சன்னு வந்து கொடுக்குது. ஸோ அதுதான் ப்ரொடியூசர் அந்த கிராஸு. அண்டு அது வந்து கிராஸ் ஹோப்பர் சாப்பிடுது. அப்புறம் அதை வந்து என்ன சாப்பிடுது, ஃப்ராகு, தென் க்ரோ சாப்பிடுது, ஓகேவா. ஸோ இதெல்லாமே டீகம்போஸ் பண்ணுறது வந்து ஃபங்கி ஆர் பாக்டீரியா. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணும், அந்த வேஸ்ட் அண்டு அந்த டெட் ஆர்கானிசம் எல்லாம் வந்து என்ன பண்ணும், அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை வந்து சின்ன சப்ஸ்டன்ஸாக மாற்றி அதை நியூட்ரியன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சாயிலே போயிடுமா. ஸோ அந்த சாயிலில் இருக்கிற பிளான்ட்ஸ் வந்து அந்த நியூட்ரியன்ஸை எடுத்து அது வந்து வளரும், ஓகேவா. ஸோ இது ஒரு சைக்ளிக் மூமெண்ட்டாக வந்து சுழற்சி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ்லேருந்து ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் திரும்ப அதுலேருந்து எங்கே போயிடுது, சாயிலுக்கு வந்து போயிடுது, ஓகேவா. ஸோ உயர்மட்ட வேட்டையாடும் விலங்குகள் வரை, ப்ரைமர்லேருந்து உயர்மட்ட வேட்டையாடும் விலங்குகள் வரை அந்த ஆற்றல் வந்து ஒரு சைக்ளிக், அதாவது வட்ட பாதையில் கடத்தப்பட்டு மீண்டும் வந்து அது என்னது சாயில், அதாவது டீகம்போஸ் ஆகி எங்கே போகுது, திரும்ப சாயிலில் தானே போகுது அந்த எனர்ஜி. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த ப்ரைமரி ப்ரொடியூசர் அண்ட் எண்ட்ஸ் வித் அந்த டீகம்போசர் பை அந்த எனர்ஜி வந்து என்ன பண்ணுது, டீகம்போஸ் பண்ணி எகெயின் வந்து சாயிலில் தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ராபிக் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எனர்ஜி வந்து ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமருக்கு வந்து பாஸ் ஆகுது. ஸோ ப்ரைமரி கன்சூமர் அப்படின்னா என்னென்னா, ஒரு அனிமல் வந்து பிளான்ட்டை சாப்பிட்டுச்சு அப்படின்னா, ஒரு அனிமல் பிளான்ட்டை சாப்பிட்டுச்சுன்னா அது ப்ரைமரி கன்சூமர். ஸோ அனிமல் தட் ஈட் ப்ரைமரி கன்சூமர், அதாவது இன்னொரு அனிமல் வந்து அந்த பிளான்ட்டை சாப்பிட்ட ஒரு அனிமல் இருக்குல்ல, அந்த அனிமலை சாப்பிட்டுச்சுன்னா அது வந்து செகண்டரி கன்சூமர். அண்ட் அனிமல் தட் ஈட் த செகண்டரி கன்சூமர், ஸோ செகண்டரி கன்சூமர் இருக்குல்ல, அதை வந்து இன்னொரு அனிமல் சாப்பிட்டா அது வந்து டெர்ஷரி கன்சூமர். ஸோ மோஸ்ட்லி ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னா வேட்டையாடும் விலங்குகள் தான். அண்ட் தேர் மே ஈவன் பி லார்ஜ் ப்ரெடேட்டர்ஸ் that eat tertiary consumers. ஸோ இந்த டெர்ஷரி கன்சூமர்ஸையும் சாப்பிட்றவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குவாட்டர்னரி கன்சூமர், அதாவது 4ஆம் நிலை நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ அந்த லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூசர், ப்ரைமரி கன்சூமர், செகண்டரி கன்சூமர், டெர்ஷரி கன்சூமர் அண்ட் குவாட்டர்னரி கன்சூமர். ஸோ ஒரு கிராஸ் மாதிரி ஏதோ இருக்குது. ஸோ அதை வந்து ப்ரைமரி ஒரு இன்செக்ட் வந்து சாப்பிடுன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்செக்டை இன்னொரு பறவை வந்து சாப்பிடுது. ஸோ அந்த பறவை வந்து ஸ்னேக் ஏதோ சாப்பிடுது அப்படின்னா அந்த ஸ்னேக்கை வந்து இன்னொரு கழிக்கு வந்து சாப்பிடுது. ஸோ இதுதான் வந்து அந்த ட்ராபிக்கல் லெவல், அந்த என்ன சொல்கிறது உணவோட அந்த நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அண்ட் ஆர்கானிசம் யூஸ் அப் டு 90% ஆஃப் ஃபுட் எனர்ஜி ஃபார் திஸ் லைஃப் ப்ராசஸ். அதாவது அன்றாட வேலைப்பாடுகளை செய்கிறதுக்காக ஒரு ஆர்கானிசம்ஸ் அதில் அவங்க எடுத்த 100% எனர்ஜியில் 90% அந்த அந்த ஃபுட்டுலேருந்து 90% எனர்ஜியை மட்டும்தான் யூஸ் பண்ணும். அண்ட் அந்த 10% இருக்குல்ல, அதுதான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கோஸ் இன் நியூ பாடி செல்ஸ், ஒரு புதிய செல்லுக்குள்ளாடி போகும். அண்ட் வில் பி அவைலபிள் டு த நெக்ஸ்ட் அனிமல் வென் இட் கெட்ஸ் ஈட்டன். ஸோ அது யூஸ் பண்ணிக்குமா. இப்போ வந்து மான் எடுத்துட்டோன்னா அது வந்து ஒரு எனர்ஜி 100% எனர்ஜி எடுத்துகிட்டு அந்த 90% அதுவே யூஸ் பண்ணிக்கும். அண்ட் ரிமைனிங் இருக்க 10% அந்த மானை சாப்பிட்றா டைகருக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து இந்த எனர்ஜி லாஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ராபிக்கல் லெவல்லையும் வந்து இந்த எனர்ஜி லாஸ் ஆகிறத எப்படி வந்து நமக்கு தெரியும் அப்படின்னா எனர்ஜி பிரமிட் மூலமாக வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, a rat eats grains and in turn we know snake eat rat. Now snake is a prey for peacock and in turn peacock are usually prey for tiger and leopard. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எலி வந்து கிரெயின்ஸை சாப்பிட்டுச்சு அப்படின்னா எலியை ஸ்னேக் சாப்பிடும், ஸ்னேக்கை வந்து பீகாக் சாப்பிடும், பீகாக்கை வந்து வேறு ஏதாவது ஒரு அனிமல் சாப்பிடும். அண்ட் அந்த டைகரை வந்து சாப்பிட்றதுக்கு இருக்கா. ஸோ அதுதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லா ஃபுட் செயின்லேயும் அந்த டாப் லெவலில் இருக்க ப்ரெடேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, வேட்டையாடும் அந்த விலங்குகள். ஸோ அதுக்கு வந்து there has no natural predators அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In an aquatic system there are no natural predator for alligator and in a forest there are no natural predators for tiger. ஸோ இந்த டைகரை வேட்டையாடுறதுக்கு இன்னொரு வேட்டையாடும் விலங்கு வந்து கிடையாது. அதே மாதிரி அக்வாட்டிக் சிஸ்டமில் அலிகேட்டர் அப்படின்னா இந்த ஐ திங்க் அந்த முதலை மாதிரி ஒன்று இருக்கும்ல, ஸோ அதுதான் நினைக்கிறேன். இல்லை முதல்ல தான் சொல்கிறாங்களான்னு தெரியல, வெயிட். ஸோ முதலைன்னு சொல்லலாம், இல்லைன்னா அதே மாதிரி உள்ள அதோட ஒரு வகை தான் வந்து அலிகேட்டர். ஓகேவா. ஸோ அந்த நீர்நிலைகளில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அலிகேட்டரை வேட்டையாடுறதுக்கு இன்னொரு அனிமல் கிடையாது. நிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா டைகரை வேட்டையாடுறதுக்கு இன்னொரு அனிமல் கிடையாது. ஓகேவா, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுட் செயின் எதுக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கானிசத்தோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இம்பார்ட்டன்ட். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபுட் செயின் கேன் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு அப்ரிஷியேட் த எனர்ஜி ஃப்ளோ அண்ட் நியூட்ரியன்ட் சர்க்குலேஷன் எக்கோசிஸ்டம். ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் வந்து அந்த எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகுது, அந்த ஆற்றல் எப்படி வந்து ஃப்ளோ ஆகுது, அப்புறம் வந்து அந்த ஊட்டச்சத்து எப்படி வந்து சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரியறதுக்காக. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் பொல்யூஷன் இம்பேக்ட்ஸ் த எக்கோசிஸ்டம். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மாசு இருக்குல்ல, பொல்யூஷனால் சூழ்நிலை மண்டலத்துக்கு ஒரு பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துமா. ஸோ ஏன் அப்படின்னா அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி எல்லாமே இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஃபுட் செயினை பற்றி படிக்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா வந்து என்னென்னா ஃபுட் வெப். ஸோ ஃபுட் வெப் அப்படின்னு என்ன சொன்னேன், உணவு வலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபுட் வெப் அப்படின்னா என்னது, உணவு வலை இல்லையா. ஸோ கன்சியூமர் ஹேவ் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் இன் எக்கோ சிஸ்டம். ஒரு சூழ்நிலை மண்டலம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கன்சியூமர்ஸ் அதாவது நுகர்வோர்களுக்கு வந்து நிறைய டைப்பான சோர்ஸஸ் அதாவது பல வகையான உணவுகள் வந்து கிடைக்குமா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எல்லாத்தையும் வந்து அப்படின்னா இந்த எல்லா ஃபுட் செயின்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த உணவு சங்கிலிகளை வந்து எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வச்சோம். மீன்ஸ் ஒரு எக்கோ சிஸ்டம் ஒரு சூழ்நிலை மண்டலத்துக்குள்ளாடி எல்லா ஃபுட் செயினும் அதாவது உணவு சங்கிலியை வந்து வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அதில் வந்து நிறைய இன்டர் கனெக்டட் ஃபுட் செயின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபுட் செயின் வந்து இப்போ வந்து மான் வந்து அந்த இலையை சாப்பிடுது இல்லையா, ஸோ அந்த கிராஸை சாப்பிடுனா ரேபிட்டு கூட அந்த கிராஸை சாப்பிடும் அப்படின்னு நிறைய வந்து ஒரு இன்டர் கனெக்ஷன் வந்து இருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபுட் வெப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுட் வெப் வந்து இம்பார்ட்டன்ட் எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸோட அந்த எக்கோசிஸ்டம் சூழ்நிலை மண்டலத்தில் அதோட ரிலேஷன்ஷிப்பை அதோட ஃபீடிங் அதாவது ஃபுட்டுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நமக்கு தெரியும். ஓகேவா. ஸோ அந்த ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட என்வாமெண்ட்டில் வந்து பொல்யூஷன் இருக்குது, ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப் இருக்குது, அண்ட் 3R பிரின்சிபிள் இருக்குது, பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் இருக்குது. ஓகேவா. அதை பற்றி தான் நம்ம அகெயின் வந்து படிக்க போகிறோம். ஸோ இதை பாருங்கள், இதான் வந்து ஃபுட் வெப். ஸோ இதில் வந்து ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ அந்த பிளான்ட்டை வந்து மவுஸ் வந்து சாப்பிடுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த கோட்டு வந்து அதை சாப்பிடுது. ஓகேவா. அப்போது வந்து அது இன்டர் கனெக்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஒரு சிங்கம் எடுத்துக்கோங்க, லயன்.
ஸோ அந்த லயன் வந்து அந்த ஜாக்கலை வந்து சாப்பிடும், அதே மாதிரி கோட்டை சாப்பிடும், அண்ட் அந்த கேட்டை கூட சாப்பிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசத்துக்கு நிறைய வந்து ஃபுட்டு பல வகையான வந்து உணவுகளை வந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த ஃபுட் செயினை வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு எக்கோ சிஸ்டத்தில் வச்சோன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் தான் என்ன சொல்கிறாங்க, ஃபுட் வெப் அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்கிளிங். ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்கிளிங் அப்படின்னா என்னது, கழிவுப் பொருள் மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி. ஸோ நம்மளோட என்வாரன்மெண்ட்டை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வேஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும், அதை வந்து கரெக்டாக கையாளணும். ஓகேவா? அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் அண்ட் வந்து மேக்ஸிமம் ரீசைக்கிள் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுறதை வந்து ரீசைக்கிள் பண்ணணும். சரி, வேஸ்ட் அப்படின்னா என்னது, நமக்கு தேவையில்லை, நம்ம யூஸ் பண்ண ஒரு சப்ஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் அதோட தேவை இல்லையா? ஸோ அப்போ தானே அது வேஸ்ட்டாக மாறிடும். ஸோ அதான் வந்து வேஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வேஸ்ட்டை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். லிக்விட் வேஸ்ட் சொல்லலாம், சாலிட் வேஸ்ட் சொல்லலாம், அண்ட் ஏர் கூட சொல்லலாம். ஸோ லிக்விட் வேஸ்ட் அப்படின்னா நம்ம சாக்கடைகள் எல்லாம் இருக்குல்ல, அந்த இதை வந்து சொல்லலாம். அண்ட் ஏர் அப்படின்னா அந்த பொல்யூஷன், அந்த காற்று மாசு அடைதல். அண்ட் சாலிட் வேஸ்ட் அப்படின்னா இந்த குப்பை தொட்டியில் இருக்க வேஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். அண்ட் பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், அதாவது மக்கும் பொருள் மக்கா பொருள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து ஈஸியாக பிரேக் டவுன் ஆகும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு வாழைப்பழ தோலை வந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டக்குன்னு வந்து என்ன ஆகும், அது வந்து டீக்ரேடபிள் ஆகும். அதில் வந்து பாக்டீரியா அண்ட் அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் போய் அதை வந்து டீகம்போஸ் பண்ணும், அதாவது சிதைவுரை செய்யும். ஓகேவா? சிதைவுரை செய்து அதோட நியூட்ரியன்ஸை வந்து மண்ணில் வந்து கொண்டு போய் வைக்கும். மண்ணில் வந்து திரும்பவே போயிடும். அதுதான் வந்து பயோடிகிரேடபிள். ஸோ மக்கும் பொருள். ஓகேவா? அதில் வந்து இந்த சன்லைட்டு, ஏர், மைக்ரோ ஆர்கானிசம் இதெல்லாமே ஆக்ட் ஆகி அதை வந்து சிதைவுரை செய்கிறது தான் வந்து பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் எலிமெண்ட்ஸ், அதான் சொல்லியிருக்காங்க, ஆக்சிஜன், வாட்டர், மாய்ஸ்சர், ஹீட்டு. ஸோ இதெல்லாமே வச்சு ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கிறத வந்து என்ன பண்ணணும்னா எளிய மூலக்கூறு, சிம்பிள் அந்த யூனிட்ஸாக வந்து மாற்றும். ஓகேவா? ஸோ அது மாற்றி அதோட நியூட்ரியன்ஸை வந்து திரும்பவும் சாயிலில் வந்து கொண்டு போகும். ஸோ இந்த டீகம்போஸ்ட் மேட்டர் வந்து அதை வந்து சாயிலில் கூட ரிட்டர்ன் ஆகி அந்த சாயிலுக்கு வந்து நியூட்ரியன்ஸ், ஊட்டச்சத்து திரும்பவும் கிடைக்கும். அந்த நியூட்ரியன்ஸை யூஸ் பண்ணி என்னது பிளான்ட்ஸ் வந்து திரும்பவும் வளரும். ஓகேவா? நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னா மக்காத பொருள். ஸோ மக்காத பொருள் என்னென்னு நமக்கு தெரியும் இல்லை, என்னெல்லாம் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, அப்புறம் வந்து இந்த உலோகங்கள், மெட்டல் ஸ்கிராப்ஸ், அப்புறம் அலுமினியம் அந்த கேன்கள், அப்புறம் வந்து பாட்டில். ஸோ இதெல்லாம் வந்து மக்காத பொருள் இல்லையா? ஸோ இந்த மக்காத பொருள் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதை வந்து சிதைவுரை செய்ய முடியாது. அதான் வந்து மக்காத பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராணி அண்ட் ஹர் கார்பேஜ் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட அந்த வேஸ்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ராணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து பனானா சாப்பிட்டுட்டு அண்ட் சிப்ஸ் பேக்கெட் சாப்பிட்டுட்டு ரெண்டையும் வந்து ஒரு வேஸ்ட் பின்னில் போட்டாங்க. அண்ட் அந்த வேஸ்ட் பின்னில் வந்து அந்த பனானா வந்து என்ன ஆகும், டீகம்போஸ் ஆகி அந்த சிப்ஸ் பேக்கெட் கூட மிக்ஸ் ஆகி அந்த சிப்ஸ் பேக்கெட் என்ன ஆகும், டர்ட்டி ஆகும் இல்லையா, அழுக்காயிடும். அண்ட் அந்த ஸ்மெல் கூட வரும். ஸோ ஸ்மெல் வரதுனால அவங்களோட அம்மா வந்து அந்த வேஸ்ட், அந்த குப்பையை வந்து வெளியே போட்டாங்க. ஸோ அங்கேருந்து குப்பையை கலெக்ட் பண்ணுவாங்க இருப்பாங்கல்ல, ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணி அண்ட் அவங்க வீட்டிலேருந்து மட்டும் இல்லை அந்த ஊர்லேருந்தே கலெக்ட் பண்ணி அவங்க வந்து ஓப்பனில் வந்து கொண்டு போய் டம்ப் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது திறந்த வெளியில் கொண்டு போய் கொட்டிட்டாங்க. ஸோ இந்த திறந்த வெளியில் கொட்டுறாங்க இல்லையா, ஸோ கொஞ்சம் சில டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஓப்பன் டம்ப் பண்ணும்போது அங்கே நிறைய தீ வந்து வரும். ஓகே, ஃபயர் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி ஃபயர் ஆகும்போது இந்த நான் பயோடிகிரேடபிள் மக்காத பொருட்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அது என்னன்னா ஈஸியாக வந்து ஃபயர் பற்றிக்கும். அண்ட் அந்த எரியறதுனால கேஸஸ், ஹார்ம்ஃபுல்லான கேஸஸ் வந்து வெளியே வரும். அண்ட் அந்த கேஸஸ் வந்து ஏர் கூட மிக்ஸ் ஆகி அந்த ஏர் பொல்யூஷன் வந்து உண்டாக்கும். அண்ட் ஆல்சோ அந்த சாம்பலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சம் ஹார்ம்ஃபுல் டாக்ஸிக் நச்சுத்தன்மையான சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அது வந்து எங்கே போய்டும், அந்த சாயிலில் போய்டும். அப்போ சாயிலில் போய்ட்டு அதோட ஃபெர்டிலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த நச்சுத்தன்மை எங்கே இருக்கும், அந்த சாயிலில் இருக்குது. இப்போ ஒரு மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அது வந்து ரியாக்ட் ஆகி அது வந்து ஒரு டேஞ்சரஸ் கெமிக்கலாக வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த மழை தண்ணியை வந்து இப்போது தீ பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்க, அண்ட் சும்மா ஒரு ஓப்பன் டம் ஏரியாவில் இந்த மழை பெய்யும்போது இந்த மக்காத பொருள் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணணும்னா இந்த மழை தண்ணியை வந்து கிரவுண்டுக்கு நிலத்தடி நீராக வந்து போக விடாமல் அதுக்குள்ளாடியே வந்து தங்க வச்சிடணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பிளாஸ்டிக் உள்ளாடியே அந்த இது இருக்கும், மழை தண்ணி இருக்கும். அந்த மழை தண்ணியில் வந்து இந்த கொசு எல்லாம் முட்டை போட்டு
அது வந்து என்ன பண்ணும், அந்த கொசு எல்லாம் வந்து நிறைய அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் அது வந்து மலேரியா மற்றும் டெங்கை வந்து அந்த டிசீஸ் எல்லாமே கொண்டு வரும். ஓகே, அதே மாதிரி இந்த இந்த பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது மொத்தமாக சேர்த்து தானே குப்பையை கொட்டுவாங்க. அப்போ அந்த ஸ்மெல் வந்து அந்த உணவுப் பொருட்களில் இருக்க அந்த ஸ்மெல் வந்து எதில் வரும் அப்படின்னா இந்த மக்காத பொருட்களில் வரும். ஸோ இதை வந்து உணவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்ஸாக இருந்தாலும் சரி, மாடுகளாக இருந்தாலும் சரி, இதையும் வந்து பிளாஸ்டிக்கை சாப்பிட்றதுனால அதுங்களுக்கும் டிசீசஸ் வரும் அண்ட் மேபி இட் ஹாவ்ஸ் டு டெத். ஓகேவா? ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, அதனால் என்ன பண்ணோம், அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணணும் அண்ட் வந்து இந்த பொல்யூஷன் எல்லாத்தையுமே வந்து தடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் 3R: ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னா அதுக்கு தான் வந்து 3R. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெடியூஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுறதை வந்து தேவைக்கு உள்ளது மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் ரீயூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுறதே திரும்ப வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதா. அப்புறமா வந்து லாஸ்ட்டாக அதை வந்து என்ன பண்ணலாம், ரீசைக்கிள் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து முதல்ல அவாய்ட், அதாவது தவிர்த்தல். ஸோ நமக்கு தேவையானது, நமக்கு தேவையில்லாததை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஏதாவது பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி இது தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டுக்கணும். ஸோ அதனால் பேக்கெட்டில் வந்து அடைச்ச ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து வெளியில் போடுறதுனால ஸோ அதை வந்து ரெஃப்யூஸ் டு பை யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெடியூஸ். ஸோ ரெடியூஸ் அப்படின்னா நம்ம வேஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். எப்படின்னா நமக்கு வந்து நீண்ட நாள் வந்து யூஸ் பண்ணுற அந்த குட்ஸை வாங்கணும். அண்ட் குட்ஸ் அப்படின்னா நீண்ட நாள் யூஸ் பண்ணுற அந்த பொருட்களை வாங்கிட்டு டக்குன்னு யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுற மாதிரி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ரெடியூஸ். இப்போ வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேப்பரோட 2 சைடுமே எழுதி யூஸ் பண்ணணும். அதை வந்து பிரிண்ட் பண்ணி வந்து தேவையில்லாமல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த எலக்ட்ரானிக் ஃபெசிலிட்டியோட யூஸை வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நியூஸ் பேப்பர் வாங்கணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா? ரீயூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை வந்து திரும்ப யூஸ் பண்ணி அதை வந்து தூர போடாமல் திரும்ப வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து ரீயூஸு. இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், கிளாத்தால் அந்த துணிப்பை வந்து யூஸ் பண்ணுவோமா. ஸோ அப்போ என்ன ஆகும், எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த யூஸ் அண்ட் த்ரோ பென் யூஸ் பண்ணாமல் நம்ம இங்கே கிடைக்கிற அந்த பென்னை வந்து இங்கு பென் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபுட் வேர்ஸ், நம்மளோட செப்பல் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை வந்து தைக்கலாம் திரும்ப. ஓகேவா? திரும்ப தைச்சிட்டு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லீஸ்ட் ஃபேவரபிள் டு மோஸ்ட் ஃபேவரபிள் அப்படின்னா மோஸ்ட் ஃபேவரபிள் என்ன அப்படின்னா அவாய்ட் பண்ணணும். சரி, நமக்கு தேவையில்லாததை வந்து வாங்கக்கூடாது. லீஸ்ட் ஃபேவரபிள் அப்படின்னா லேண்ட்ஃபில் அப்படின்னா அந்த குப்பையெல்லாம் வந்து ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளாடி புதைக்கிறது தான் லேண்ட்ஃபில். ஓகேவா? ஸோ க்ரியேட்டிவ் ரீயூஸ் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம ரீயூஸ் பண்ணிக்கணும். டயரும் அண்டு சேர்ஸாக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். எதா அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிள் யூஸ்டு டயர்ஸ் இன்டு சேர்ஸ். அதான். ஸோ அந்த டயக்ராமை பார்த்து தெரியும்ல, அந்த டயரை வந்து டெக்கரேட் பண்ணி சேர்ஸாக வந்து மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி க்ரியேட்டிவாக திங்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாட்டில் வந்து இந்த பிஇடி பாட்டில் அப்படின்னா என்னது, ஸோ இந்த பிஇடி அப்படின்னா பாலிஎத்திலீன் டெரப்தலேட். ஸோ அந்த பாட்டில் என்ன, பிளாஸ்டிக் பாட்டில் தான். ஓகேவா? அந்த பாட்டிலை வந்து நம்ம தூர போடாமல் என்ன பண்ணலாம், பென் ஸ்டாண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதான் வந்து க்ரியேட்டிவ் ரீயூஸ். அண்ட் ரீசைக்கிள் அப்படின்னா என்னது, நம்ம த ப்ராசஸ் பை விச் வேஸ்ட் மெட்டீரியல் ஆர் யூஸ் டு மேக் நியூ ப்ராடக்ட். ஸோ வேஸ்ட் மெட்டீரியல் எடுத்து ஒரு புது ப்ராடக்டாக வந்து ஃபார்ம் பண்ணுறது தான் ரீசைக்கிளிங். எக்ஸாம்பிள் யூஸிங் ஓல்டு க்ளோத் டு மேக் பேப்பர் அண்ட் மெல்டிங் சம் பிளாஸ்டிக் டு மேக் ஃப்ளோர் மேட்ஸ். ஸோ பழைய க்ளோத்ஸ் எல்லாம் வச்சு பேப்பரை ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து ரீசைக்கிள். அப்புறமா கம்போஸ்ட், அதாவது உரமாக மாற்றுதல். ஓகேவா? நம்ம அந்த மக்கும் பொருள்களை எல்லாத்தையும் எடுத்து ஒரு இதில் போட்டுட்டு அதில் வந்து நம்ம இந்த மண்புழுவை தூக்கி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அது வந்து உரமாக மாறும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க, the process of degradation of organic waste into microorganisms by the action of microorganisms. ஆர்கானிக் வேஸ்ட் இன்டு மேனுவர் அப்படின்னா வந்து உரமாக மாற்றுறது தான். ஸோ நம்ம மண்புழு வச்சு தான் பார்க்குறோம். இங்கே வந்து மைக்ரோ ஆர்கானிசமோட ஆக்ஷனால் அது வந்து கம்போஸ்ட்டாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம இயற்கை உரமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட பிளான்ட் வந்து வளர்ச்சிக்கும் யூஸ் பண்ணலாம். அதோட சாயிலோட அந்த வளத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இன்சினரேஷன் அப்படின்னா நம்மளோட அந்த மக்காத பொருட்கள் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு
பேர்னிங் பிளேஸ் இருக்குமோ அதை வந்து அதான் இன்சினரேஷன், எரிப்பாங்க. ஸோ எரிக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்சினரேஷன். ஸோ அந்த சால்ட் வேஸ்ட்டை எரிக்கிற இடத்த தான் இன்சினரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் தான் வந்து கொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேண்ட்ஃபில் அப்படின்னா வந்து என்னது, நம்ம அந்த டம்ப் பண்ணுறது, அந்த ஒரு பெரிய ஒரு குண்டு தோண்டி அதில் வந்து அந்த வேஸ்ட்டை டம்ப் பண்ணி அதை வந்து சாயிலெல்லாம் கவர் பண்ணுறது. அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு பார்க்கு அந்த மாதிரி கார்டன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பார்க்கு லேண்ட்ஃபில்க்கு மேலே ஃபஸ்ட்டாக கட்டினா பார்க் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏர்லியர் இன் லெசன் யூ லேர்ன் அபவுட் ரெயின் அண்ட் ஹவு ராணி அண்ட் ஹவு ஓகே சிம்பிள் ஸ்டெப்ஸ் இன் யோர் டெய்லி லைஃப் கேன் மேக் பிக் டிஃப்ரென்ஸ். தேர் ஆர் 2 ஸ்டெப் யூ ஷுட் ரிமெம்பர். நம்ம 2 ஸ்டெப் ரிமெம்பர் பண்ணிக்கணுமா? என்னது? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். எப்போவுமே 3R பற்றி ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். அந்த இது வந்து க்ரோனாலஜி, அந்த ஆர்டர் வந்து மாறக்கூடாது. ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். ஓகே, அப்படி தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணுமா. செகண்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா நம்ம வேஸ்ட் வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது, அதாவது மக்கும் பொருள் என்னது, மக்காத பொருள் என்னது, பயோடிகிரேடபிள் வேஸ்ட் என்னது, நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் என்னது. இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அந்த பிளேஸை வந்து டர்ட்டி ஆகிக்கணும். அதனால் வந்து ரெண்டையுமே செப்பரேட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேஸ்ட் செப்பரேஷன் எக்ஸசைஸ் சாயில்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016 என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா வீட்லேயும் வந்து இந்த மாதிரி செப்பரேஷன் ப்ராசஸ் இருக்கணும். 3 செப்பரேட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கணுமா. ஒன்று வந்து மக்கிறது பயோடிகிரேடபிள், இன்னொன்று வந்து மக்காதது நான் பயோடிகிரேடபிள், இன்னொன்று வந்து டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ரொம்ப டேஞ்சரஸான வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே செப்பரேட் பண்ணி வைக்கணும். நம்ம வீட்டுக்கு வெளியிலையோ இங்கே ஆற்றுலையோ குளத்துலையோ அங்கெல்லாம் போடக்கூடாது. அதை வந்து செப்பரேட் பண்ணி வச்சு அங்கே நம்மளோட முனிசிபாலிட்டினா ஸோ அங்கே வந்து ஒரு அதாரிட்டிஸ் இருப்பாங்கள்ல, குப்பை வந்து அள்ளுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து மீன்ஸ் அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கேயும் வெளியில் எதுவும் போடக்கூடாதான். டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படின்னா அந்த பெயிண்ட் ட்ரம்ஸ் யூஸ் பண்ணாத அந்த பெயிண்ட் ட்ரம்ஸு, அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள், இந்த சிஎஃப்எல் பல்ப்ஸு, டியூப் லைட்டு, ஸோ இந்த எக்ஸ்பைரியான மெடிசின்ஸ் இதெல்லாம் அங்கங்கே தூக்கி போடாமல் எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒதுக்கி வச்சு அதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கணும் அந்த குப்பை எடுக்க வருவாங்கள்ல, ஸோ அவங்கக்கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹவு மச் வேஸ்ட் டஸ் ஈச் பர்சன் மேக் அரவுண்ட் த வேர்ல்டு எவ்ரி டே. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து எவ்ரிடே எவ்வளோ ஒரு ஆவரேஜ் பர்சன் வந்து எவ்வளோ வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 0.45 கிலோகிராம் ஆஃப் வேஸ்ட் வந்து என்றைக்குமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்மால் அமௌண்ட்டாக இருந்தாலும் நம்மளோட கண்ட்ரி இஸ் அ வெரி பாப்புலேட்டட் கண்ட்ரி. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இதை வந்து எவ்வளோ டிராக்டர் வேணும் இந்த வேஸ்ட் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு, அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிராக்டரை வந்து நிறுத்திங்க, மீன்ஸ் வரிசையாக நிற்க வச்சுட்டீங்க அப்படின்னா அது அப்ராக்சிமேட்டாக 2800 கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டிட்டு நிற்குமா. மீன்ஸ் அதில் இடையில வந்து சின்ன நடந்து போகிறது கூட வழி இல்லாமல் அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்கும், டிராஃபிக் ஜாம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வர வரைக்கும் இருக்குது அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரிடே வந்து 532 மில்லியன் கிலோஸ் ஆஃப் சால்ட் வேஸ்ட் வந்து நம்ம இந்தியாவில் ஜென்ரேட் ஆகுது. அப்புறமா வந்து பொல்யூஷன் அப்படின்னா மாசுபாடு தெரியும். ஸோ பொல்யூஷன் எதனால் வருது, நம்மளோட சுற்றுச்சூழல் இல்லையா. ஸோ நம்மளோட என்வான்மெண்ட் எப்போ அது வந்து வேஸ்ட் மெட்டீரியல்னால இல்லை கெமிக்கல்ஸ்னால இல்லை ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ்னால கண்டாமினேட் ஆனால் வரது தான் பொல்யூஷன், மாசுபாடு. ஸோ இதை காஸ் பண்ணுற அந்த அந்த பொல்யூஷனை காஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதை தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாசுபடுத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொல்யூஷன் வந்து விரும்பத்தகாத மாற்றம், அன்வான்ட் சேஞ்ச், நமக்கு தேவையே இல்லை அந்த பொல்யூஷன் இல்லையா. ஸோ எங்கெல்லாம் ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் கேரக்டர்ஸ் ஆஃப் லேண்ட், ஏர், வாட்டர், ஸோ நம்மளோட நிலத்தில், நீரில் மற்றும் காட்டில் வந்து ஏற்படுற விரும்பத்தகாத மாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஏற்படுத்தும் அந்த சப்ஸ்டன்ஸை என்ன சொல்கிறோம் மாசுபடுத்திகள், பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் எதனால் வருது, அந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வெளியில் வர அந்த கேஸஸ் ஆர் வந்து நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ், அதாவது படிம எரிபொருட்களை வந்து பேர்ன் பண்ணுறதுனால, பெட்ரோல், ஆயில், கோல், நேச்சுரல் கேஸ், ஸோ இதெல்லாமே பேர்ன் பண்ணுறதுனால அண்ட் மோட்டார் வெஹிக்கிள்லேருந்து வர அந்த புகையெல்லாம் வருவோம். ஸோ அதனால தான் வந்து என்ன அப்படின்னா ஏர் பொல்யூஷன் வந்து காசு. ஸோ இந்த ஏர் பொல்யூஷன் காசு
என்ன ஆகும்னா நச்சுத்தன்மை வாழ்ந்த கேஸஸ் வந்து அந்த ட்ரெயின் ட்ராப்ஸ் கூட மிக்ஸ் ஆகி ஆசிட் ரெயின் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த ஆசிட் ரெயினால் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்புறம் இந்த மோனமெண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஆபத்து. ஓகேவா? ஸோ இந்த ஆசிட் ரெயினில் இருக்கிற அந்த கண்டென்ட் அந்த காம்போனன்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் கேஸஸ் இருக்குது மோஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம எப்படி ஏர் பொல்யூஷனை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து மோட்டர் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணாமல் சைக்கிள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நடந்து போகலாம். அண்ட் வந்து நம்ம பஸ்ஸில் போகலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில். அப்புறம் வந்து சால்ட் வேஸ்ட்டு பேர்ன் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து பட்டாசு வெடிக்கக்கூடாது. ஸோ யாரும் தீபாவளிக்கு என்ன பண்ணாதீங்க, பட்டாசு வெடிக்காதீங்க சொல்லி அப்போ வந்து நமக்கு ஏர் பொல்யூஷனாக ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவாய்ட் ஃபயர் ஒர்க்ஸ். அப்புறமா வந்து வாட்டர் பொல்யூஷன். ஸோ வாட்டர் பொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னா எங்கேருந்து வரும், ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரும், வீட்டிலேருந்து வரும். அப்புறம் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து வரதான் வந்து என்னது வாட்டர் பொல்யூஷன். சரி, அந்த வேஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் கூட மிக்ஸ் ஆகும்போது வரதான் வந்து வாட்டர் பொல்யூஷன். ஸோ இது வந்து டிசீஸை வந்து காஸ் பண்ணும். அண்ட் வந்து விச் ஆர் நாட் குட் ஃபார். ஸோ அதில் இருக்க கெமிக்கல்ஸ் வந்து நமக்கு உடம்புக்கு வந்து ஏற்றதில்லை. ஸோ எங்கேருந்தெல்லாம் வருது அப்படின்னா சாக்கடை, சீவேஜ், அப்புறம் இண்டஸ்ட்ரி, அந்த என்ன சொல்கிறது தொழிற்சாலையிலேருந்து வெளியில் வர அந்த தண்ணி, அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் பொல்யூட்டன்ஸ். அதாவது இப்போ வந்து விவசாயத்துக்கு வந்து ஃபர்டிலைசரை வந்து யூஸ் பண்ணுவாங்க, பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வர அந்த வாட்டர் வந்து பொல்யூட் ஆகும். அப்புறம் வந்து சாலிட் வேஸ்ட், ஏதாவது வேஸ்ட்டை வந்து நீர்நிலைகளில் கொண்டு போய் கொட்டிட்டாங்க அப்படின்னா அதுவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து பொல்யூட் ஆகிடும். ஸோ எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், நம்ம வந்து ஆயில் அப்புறம் மோல்டு மெடிசன் நமக்கு அந்த வேஸ்ட்டை வந்து என்ன பண்ணக்கூடாது, அந்த நீர்நிலைகளில் கொண்டு போய் கொட்டக்கூடாது. அப்புறம் வந்து கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அண்டு ஃபர்டிலைசர் டு க்ரோ க்ராப்ஸ். ஸோ கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அதாவது வேதியியல் அந்த இதை வந்து ஃபர்டிலைசர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இயற்கையான அந்த உரங்களை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் கார்டன். ஸோ கார்டனில் வந்து தண்ணிக்கு வந்து வேஸ்ட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வேஸ்ட்டை வந்து வேஸ்ட் பின்னில் தான் வந்து குப்பை தொட்டியில் போடுங்க, வெளியில் எங்கேயும் போட்டுட்டாதீங்க. லேண்டு பொல்யூஷன். ஸோ லேண்டு பொல்யூஷன், வாட்டர் ஏர் வந்து எப்படி பொல்யூட் ஆகுதோ அதே மாதிரி லேண்டு வந்து பொல்யூட் ஆகுது. ஸோ லேண்ட் பொல்யூஷன் வந்து எங்கேன்னு வருது அப்படின்னா ஃபார்மிங் அண்ட் மைனிங். ஸோ ஃபார்மிங்கில் வந்து அவங்க அந்த கிராப்ஸுக்கு யூஸ் பண்ண அந்த ஃபெர்டிலைசர் ஆல்ரெடி அதே தான் அந்த ஃபெர்டிலைசர் இருக்குல்ல. ஸோ இயற்கை இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணனால அதுலேருந்து அந்த சாயிலோட நியூட்ரியன்ஸ் ஆர் ஃபெர்டிலிட்டி வளம் வந்து குறையுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இயற்கையான அந்த ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணணும். மைனிங் அப்படின்னா அந்த குண்டு தோன்றுவாங்கல்ல, அந்த சுரங்க தொழில். ஸோ அதனால் அப்புறம் ஃபேக்ட்ரிஸ் வந்து ஸோ அதுலேருந்து வெளியில் வர பொருட்கள்னால இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதே மாதிரி சாலிட் வேஸ்ட் ஃப்ரம் அவர் ஹோம், நம்ம வீட்டில் இருந்து வர பிளாஸ்டிக்கு, ப்ரோக்கன் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதனால் எல்லாமே வந்து லேண்ட் பொல்யூஷன் வருது. சாயில் பொல்யூஷன் அஃபெக்ட்ஸ் அனிமல், ஹியூமன்ஸ் அண்ட் ஈவன் பிளான்ட் பிகாஸ் சாயில் அண்ட் லேண்ட் ஆக்ட் இஸ் லைக் a sponge. ஸோ சாயில் பொல்யூஷன் லேண்ட் பொல்யூஷன் வந்துச்சுன்னா எல்லாரையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். மழை பெய்யும் போது பொல்யூட்டன் சிங்ஸ் இன்டு த சாயில், அந்த வழியாக அந்த பொல்யூட்டன் வந்து அந்த சாயிலில் வந்து போயிடும். ஸோ நம்ம பிளான்ட்டை வந்து நம்ம அந்த சாயிலில் வளர்த்தோம் அப்படின்னா அந்த பொல்யூட்டன் அந்த டாக்ஸிக் தானே அந்த பிளான்ட் எடுத்து வளரும். ஸோ நமக்கும் வந்து டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் வந்து ரீசைக்கிள் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும் வேஸ்ட்டு அண்ட் தென் ரீசைக்கிள் பண்ணணும். வேஸ்ட் பின்னில் குப்பை தொட்டியில் தான் போடணும். அண்ட் வேஸ்ட்டை வந்து பேர்ன் பண்ணாதீங்க. நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னா நமக்கு அன்வான்ட் சவுண்டு தான் கேட்டான்னா அது வந்து நாய்ஸ் பொல்யூஷன் இல்லையா. ஸோ மோட்டர் வெஹிக்கிள்லேருந்து வரலாம், இல்லைன்னா லவுடு ஸ்பீக்கர்லேருந்து வரலாம், இல்லை டிவியில் வந்து வால்யூம் அதிகமாக வச்சுருந்தோன்னா வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ நம்மளோட இயரை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டேமேஜ் பண்ணிக்கும். நாய்ஸ் பொல்யூஷன் ஆல்சோ டிஸ்டர்ப் அனிமல்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணும். Birds have to communicate louder so that they can hear each other in noisy areas. Even underwater noise pollution from ships. ஸோ இந்த ஷிப்ஸ்லேருந்து வர அந்த சவுண்டுனால அந்த இது இருக்கிற வேல் திமிங்கலத்தோட டேரக்ஷன் கூட அது வந்து மாற்றி போகுமா. ஓகேவா? திசையை வந்து மாற்றி போகுமா, அது போக வேண்டிய டேரக்ஷன்லேருந்து மாறி போகும், அப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகுது அதனால். ஓகேவா? ஸோ நம்ம ஹியூமன் வந்து எவ்வளோ அந்த ஹியூமனோட அந்த கெப்பாசிட்டி நாய்ஸ் லெவல் வந்து எவ்வளோவோ. ஸோ இதோட யூனிட் வந்து டெசிபல் தானே. ஸோ அந்த சவுண்டோட இது வந்து ஸோ அது வந்து ஹியூமனுக்கு வந்து எவ்வளவு அண்டு அனிமல்ஸுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஹவு டு வி ரெடியூஸ் நாய்ஸ் பொல்யூஷன்?
ஸோ நம்ம எப்படி நாய்ஸ் பொல்யூஷன் ரெடியூஸ் பண்ணோம், நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, மீன்ஸ் தேவையில்லாத டைமில் யூஸ் பண்ணக்கூடாது, வால்யூம் வந்து டிவியோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, அந்த மியூசிக் கேட்கும்போது அதை வந்து கம்மி பண்ணி வச்சு கேட்கணும். அண்ட் டிரைவர்ஸ் வந்து அந்த ரோட்டில் போகிறவங்க சும்மா ஹார்ன் அடிக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஹியர் ஆல்சோ ஃபயர் ஒர்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்களாம், ஏன்னா அதுலேருந்து வர சவுண்டு. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக், டு நாட் ஷவுட். ஸோ பேசுங்க, கத்தாதீங்க, ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதான் வந்து இந்த லெசன் வேறு என்வரான்மெண்ட். இட்ஸ் எ லாங் லெசன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.